டிடிவி தினகரனை சந்தித்து இருக்கிறாரா அண்ணாமலை? இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரா? நீங்க நேற்றுக்கு தகவலா தான் போட்டு நாங்கெல்லாம் செய்தியை. ஆனா இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரா? ஆமா நான் போய் பார்த்தேன்றாரு. இன்னைக்கு தான் நீங்க என்ன தகவல் போட்டீங்க? எல்லா பத்திரிகையிலையும் ஒரு அரைப்பக்க செய்தி வந்திருக்கே. என்ன எல்லாரும் ரகசியமா போட்டீங்க? எல்லாருமே தான் போட்டிருக்காங்க. இரவு நேரத்துல நாட் ஓன்லி நீங்க மட்டும் இல்ல சார், இது அபிஷியலா இல்ல. சந்திச்சிருக்காரா? நாட் ஓன்லி நீங்க மட்டும் இல்ல அபிஷியலா சந்திச்சிருக்காரா சார். நாட் ஓன்லி நீங்க சார், அபிஷியலா சந்திச்சிருக்காரா? திரு நயினார் நாகேந்திரனுடைய இசைவோடும் டெல்லி தலைமையின் இசைவோடும் தான் அவர் போய் சந்திச்சாரா இல்ல. ஒரு டிடிவிய? அது ஒரு தலைவருடைய செயல்கள். அவர் ஏன் சந்திச்சாங்க, எப்படி சந்திச்சாங்க, நயினார் அண்ணன் கூட பேசிட்டு போனாங்களா, டெல்லி பேச போனாங்களா, உங்களுக்கு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தேவை இருக்கு சார். சொல்ல ஏன் தேவை இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தேவை இருக்கலாம் சார், எங்களுக்கு தேவை இல்ல. திரு நயினார் நாகேந்திரன் உங்களுக்கு செலக்டிவ் அம்னிஷியான்னு சொன்னவர் டிடிவி தினகரன். ஆணவத்துல பேசுறாருன்னு சொன்னவர் டிடிவி தினகரன். உங்களுக்கு தேவை. சமீபத்துல அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா இந்த மோதல்? அப்படிப்பட்ட உங்க மாநில தலைவரை இப்படியெல்லாம் வார்த்தைகள் போட்டு பேசின டிடிவி தினகரனை அண்ணாமலை சந்தித்திருக்கிறார். ஆமா. இது உங்க தலைவருடைய அனுமதியோடு உங்க தலைவரின் ஓகே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது நடந்திருக்குமா? அதை எப்படி ஒத்துப்பாரு? உங்கள்ட்ட எல்லாம் எழுதி காமிச்சு பெர்மிஷன் வாங்கிட்டு போகணுமா சார்? உங்க தலைவரை விமர்சனம் சார், அவங்க ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு என்னங்க தெரியும் சார்? உங்க மாநில யாரா இருக்கட்டுங்க, மாநில தலைவரோ ஒரு முன்னாள் மாநில தலைவரோ பேசி இருக்கலாம், போயிருக்கலாம். அது இதை உங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லணுமா? உங்களுக்கு சொல்லுங்கிறது அவசியம் இருக்கா? அவங்க முன்னாள் மாநில தலைவர் இன்னைக்கு இருக்கிற நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்குள்ள தலைவரும் ரெண்டு பேரும் பேசியிருக்க மாட்டாங்களா? சம்பந்தம் இல்லாத, தொடர்பே இல்லாமையா? அவங்க பேசியிருக்கலாம். உங்க எல்லாருக்கும் பட்டிமன்றம் வச்சு நான் பேச போறேன், இவர் அனுமதி கூட சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் அரசியல்ல கிடையாது.